அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அற்புதத்தை செய்ய இயேசு வல்லவர். ஆனா என்னன்னா, நீங்க நினைச்ச மாதிரி அவர் செய்கிறவர் அல்ல. அவருடைய அனந்த ஞானத்தின்படி அவர் வித்தியாசமாய் கிரியை செய்வார். நீங்க நினைக்கிற மாதிரி அவர் கிரியை செய்கிற தேவன் அல்ல. அவர் ஏற்கனவே சில காரியங்களை திட்டம் பண்ணி வைத்து அதன்படி செய்கிற நல்ல தேவன். ஆமென். நிறைய நேரம் நம்ம நினைச்ச மாதிரி நடக்கலன்னு ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிரும் பாருங்க, இல்லையா? பாருங்க, 2 ராஜாக்கள் 5 நாகம்மானுடைய சுகத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நாகம்மான் நினைக்கிறாரு, அந்த தீர்க்கதரிசி நம்மிடத்தில் வந்து நம்மளை கனப்படுத்தி அப்படியே பூசி ஆச்சா பூச்சான் பண்ணி என்னமா பண்ணி சுகமாக்குவான்னு நினைச்சா, தீர்க்கதரிசி சிம்பிளா அந்த நாகம்மனை பார்க்காம, அவ்வளோ பெரிய ஆளு, அவரை பார்க்காம சொல்லிட்டாரு, நீ யோர்தான் நதியில போய் 7 முறை ஸ்நானம் பண்ணு. உனக்கு பயங்கர கடுப்பாயிடுச்சு பாருங்க. என்னடா அது, நான் ஒரு பெரிய ரோல்ல இருக்கேன், ஆனா என்னை மதிக்க விடல. 1, 2வது இங்க போய் குளிக்க சொல்லிக்கிறேன், நம்ம ஊர்ல நதி அவ்வளவு தூய நதியா இருக்கே. கடுப்பாயிட்டான் பாருங்க. சில நேரம் நம்மளும் கர்த்தர் சொல்றத கேட்க நமக்கு தயக்கமா இருக்குல்ல, கேட்க இஷ்டம் இல்லாமல் இருக்கு. ஏன்? லாஜிக் இல்லாத சில காரியங்களை சொல்றாரு. இதை எப்படிப்பா தண்ணி என்னப்பா, நீ பிரசனத்துல இருந்தா எப்படிப்பா பிரச்சனை எல்லாம் போகும்? தேவ வார்த்தையை கேட்கறதுனால எப்படிப்பா விசுவாசம் எல்லாம் வரும்? ஆண்டவர் எனக்கா யுத்தம் பண்ணாரு சொல்லிக்கிட்டே இருந்தா எப்படிப்பா வெற்றி வரும்? இல்ல, நிறைய நேரம் சந்தேகப்பட்டு விடுகிறோம். ஏன்? ஆண்டவர் எப்படி இப்படிலாம் கிரியை செய்வார்ன்ற சந்தேகம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நினைத்தபடி அல்ல, என்னுடைய வழிகள் உன்னுடைய வழிகள் அல்ல, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, அது மிகுந்த உயரமா இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்ப கர்த்தர் உங்களை விடுவிக்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் ஏற்கனவே ஒரு வழியை ரெடி பண்ணிட்டார், ஆயத்தம் பண்ணி வைத்தார். இன்று என்ன சொல்றாரு? நீ என்னை நம்பு, என் வார்த்தையை நம்பு, அது போதும் என்று சொல்லுகிறார். அப்ப இங்க நாகமான் கோபத்தோட கிளம்புறப்ப உடைய ஊழியக்காரன் ஒருத்தன் வந்து சொல்றான், பெரிய காரியத்தை சொன்னா செஞ்சிருவீங்களே, சின்ன காரியம் தானே செய்யுங்க. அவனுடனே கீழ்ப்படுகிறான். பாருங்க, அழகான ஒரு வசனம் இருக்கும் பாருங்க. 14 வசனம், 2 நாளாகமம் 5:14. அப்பொழுது அவன் இறங்கி, அவன் தன் ஸ்தானத்தை விட்டு இறங்குறான் பாருங்க. அதுதான் கீழ்ப்படுதல். இன்னைக்கு உங்களுடைய அந்த ஸ்டேஜ், கம்ஃபர்ட் ஜோனை விட்டு கீழே இறங்குங்க. கர்த்தர் சொன்னதை நம்புங்க. அது இதுலேயே நான் இருந்துட்டேன், இப்படியே இருந்துக்கிறேன் அப்படி இல்லைல்ல. கர்த்தர் சொன்னதை நம்புங்க. அவர் பெரிய காரியங்களை சொல்லி இருக்கிறார்ல, நம்புங்க, கீழ்ப்படியுங்க. நீங்க நிச்சயம் அதன் கனிகளை அனுபவிப்பீர்கள், அதன் விளைவுகளை அனுபவிப்பீர்கள். அப்ப இவன் போய் அப்படியே தேவனுடைய மனிதனுடைய வார்த்தையின்படியே யோர்தானிலே 7 தரம் முழுகுகிறான். அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். ஹல்லேலூயா. நிராகரிக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட நிலையில் உள்ள ஒருவன், ஆனால் கர்த்தர் அவனை கொண்டு ரட்சிப்பை கட்டளையிட்டார். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் அவனிடத்துல தேடி வந்து ஒரு எளிமையான வழியை சொன்னார். அவன் அதை நம்பினான். குஷ்டரோகம் சுஸ்தமானது. ஆமென். நாட்கள்ல குஷ்டரோகத்துக்கு மருந்தே இல்லை. ஏன்? இயேசுவின் காலம் வரைக்குமே அப்படி இல்லை. ஆனா இவனுக்கு அன்னைக்கு சுகம் கிடைத்தது. நான் சொல்றேன், நடக்கவே முடியாத காரியங்கள்லாம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. அது எப்படி இவனுக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்ல போறாங்க. உங்க காதுல நீங்க கேட்க போறீங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட நன்மைகளை செய்ய போகிறார். இதுவரை நடந்திராத காரியங்கள் நடக்கும். எதிர்பார்த்திராத நல்ல விஷயங்கள் அநேகம் உண்டாயிருக்கும். அவர் உங்கள் சிந்தனையின்படி அல்ல, தன்னுடைய தீர்மானத்தின்படியும் திட்டத்தின்படியும் கிரியை செய்கிறார் என்பதை உங்கள் சூழ்நிலைகளிலே பார்ப்பீர்கள். நீங்கள் நினைத்தபடி உங்கள் அற்புதம் உங்களை தேடி வராது. தேவ திட்டத்தின்படி உங்கள் அற்புதம் உங்கள் கதவை தட்டும். அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் இயேசுவின் நாமத்தில். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.